இல்ல சரி அரிசி மாவு போட்டு செய்யலாம்னு பார்த்தா வழுக்கி போகுது. முழுசா வந்து அழகா வந்துருங்க பாருங்க. ஈஸி மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் இது வந்து நம்ம கண்ணுக்கு விருந்து வாய்க்கு விருந்து. அப்படியே மேலாப்புல தூவி விட்டு நல்லா கம 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 கமன்னு வாசம் ஆசிட் தெரிஞ்ச மாதிரி அப்படியே பொங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்க பச்சை முந்திரி கொட்டை வச்சு நாங்க வந்து இன்னைக்கு சிக்கன் குழம்பு பண்ண போறோம். சோ முந்திரி பழம் பறிக்க போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா முந்திரி காய் வந்து வச்சு நம்ம சூப்பரா சிக்கன் குழம்பு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பச்சை முந்திரி கொட்டையை எப்படி நம்ம கிளீன் பண்ணி உள்ள இருக்க முந்திரி வந்து எடுக்கலாம் சொல்லிட்டு பாக்கலாம். சோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ், சேஃபா வந்து பண்ணணும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். என்ன பண்ற சங்கீதா? என்ன முந்திரி கொட்டை எல்லாத்தையும் நோண்டி எடுத்துட்டியா? எடுத்துட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை முந்திரி கொட்டை எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, இது வந்து கிளீன் பண்றது ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி முன்னாடி நாங்க எப்படி கிளீன் பண்ணா இது மாதிரி ஒரு கொட்டை முழு கொட்டை இருக்குல்ல, அதை எடுத்து குச்சி வச்சு இந்த இடத்த வந்து அழுத்தி பண்ணா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் ரெண்டா வந்து பொழந்து எடுத்தேன். அப்ப சாம்பல் வச்சிருந்தேன், அடுப்பு சாம்பல் வச்சு பண்ணும்போது நல்லா ஈஸியா இருந்தது. சாம்பல் இல்ல சரி அரிசி மாவு போட்டு செய்யலாம்னு பார்த்தா வழுக்கி போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பிக்கவே முடியல. குச்சி வச்சு குத்தி பார்த்தேன், அப்புறம் கத்தி வச்சு கட் பண்ணி பாக்குறேன், எதுவும் செட் ஆகல. அதுக்காக என்ன பண்ணிட்டோம், இங்க பாருங்க சூப்பர் ஈஸி மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் ரெண்டா பேபி கட் பண்ண சொன்னேன், கட் பண்ணிட்டாரு. அதுல இருந்து நம்ம வந்து கத்தி வச்சு அதை குச்சி வச்சு இது மாதிரி நோண்டி வேண்டியதான். உள்ள இருக்க விதையை மட்டும் பாத்தீங்கன்னா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நாங்க என்ன தெரியுமா பண்ணிட்டோம், பச்சை காய் தானே சொல்லிட்டு பச்சையா இருக்கிற காயெல்லாம் வர பறிச்சுன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆக்சுவலி இது நல்லா முத்தணும் போல, பச்சை காயிலே முத்தனாதான் வந்து கொஞ்சம் நல்லா இங்க பாருங்க இது மாதிரி நல்லா திடமான கொட்டையா வந்து கிடைக்குது. அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க ரொம்ப பிஞ்சா இருக்கு. தெரியாம வந்து பாத்தீங்கன்னா கலந்து பறிச்சுட்டேன். சோ ஆயா பறிச்சு குடுத்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். நாங்களே போய் பறிச்சதுனால நமக்கு தெரியல முந்திரி கொட்டையை பத்தி தெரியல. ஆமா கொஞ்சம் நல்லா முத்தன காயை பார்த்து பறிச்சிருக்கணும். அதான் சொல்லுவாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பச்சை காய் பறிக்க மாட்டாங்க, லாஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா பச்சை காய் எல்லாம் பறிப்பாங்க. சரி போனோமா, இதுக்கப்புறம் எப்போ போக போறோம், கொஞ்சம் பச்சை காயும் பறிச்சுட்டு வந்துடலான்ற மாதிரி பறிச்சுட்டு வந்துட்டோம் நாங்க. சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் கிளீனிங் ஒர்க் தான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டா கட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம், வழுக்கி போகுது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இது மாதிரி ரெண்டா கீழ்ச்சிருவாங்க, கால் வச்சு அமுக்கி இது மாதிரி முழுசா வந்து அழகா வந்துருங்க பாருங்க. இது மாதிரிதான் போன வருஷம் நான் எடுத்தேனே. சாம்பல் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா வழுக்குது, அதனால எடுக்க முடியல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு காட்டுறோம். இதுலயே மேல இன்னொரு தோல் இருக்கு பாருங்க, முந்திரி கொட்டை இன்னும் வரல. இது மாதிரி வந்தாதான் வந்து பச்சை முந்திரி கொட்டை ஃபுல்லா வரணும். ஒரு சில மேல அந்த தோலையும் உரிக்கணும். ஆமா அந்த தோலையும் கிளீன் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா கட் பண்ணி எடுக்கதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. சாம்பல் மணல் இல்லாதனால அதை குத்தி எடுக்க முடியல. இங்க பாருங்க போய் கையை கழுவிட்டு வந்தா கை ஃபுல்லா அந்த பால் தெரிச்சு போய் கையில கூட ஒண்ணும் தெரியல. கால்ல வச்சு பண்ண பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியாம கால்ல பட்டது எரியுது. ஆமா ஆசிட் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கையெல்லாம் திக்கு எரியுது, கழுத்துலாம் எரியுது. தெரியாத வேலை இது வந்து பாத்தீங்கன்னா பால் பொங்கிடும். சின்ன பசங்க கிட்ட எல்லாம் விடக்கூடாது. நானே பாப்பா பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு அங்கதான் போய் விளையாடி கிடக்குறாவ. இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து இது மேல ஒரு தோல் இருக்கு பாருங்க, இந்த தோலை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். இது நல்லா ஃப்ரெஷ்ஷான காயின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே உரிச்சிட்டு கையால இது பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா வருது. சோ இது வந்து ஈஸியா கையால எடுக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கொஞ்சம் நல்லா முத்தி எடுக்க முடியலன்னா என்ன பண்ணலாம்னா சுடுதண்ணில நல்லா கொதிக்க வச்சு அந்த சுடுதண்ணில கொஞ்ச நேரம் இதை எடுத்து ஊற வச்சுன்னா வச்சுங்களேன், இந்த தோல் வந்து அழகா ஈஸியா உரிக்க வந்துடும். இப்ப நான் ரெண்டா கட் பண்ணதுனால எனக்கு ஈஸியா உரிக்க வருது. முழுசா எடுத்தோம்னா நம்ம சுடுதண்ணில போட்டு இந்த தோலை உரிக்கும் போது ஈஸியா தோலை உரிச்சு வந்துடும். கொஞ்சம் மேல இருக்கிற தோலையும் எடுக்கணும் பாருங்க, அந்த மேல இருக்கிற தோல். இது எவ்வளவு ஹார்டா இருக்குல்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டு நம்ம சிக்கன் குழம்பு வைக்கலாம். ஆமா முக்கியமா இதுதான் பேபி, சிக்கன் குழம்பு கூட மேட்டர் கிடையாது. பச்சை முந்திரி போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டே அல்டிமேட்டா இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு இருக்கேன் பேபி. இது மாமா வீட்டுல சாப்பிட்டுருக்கேன். மாமா வீட்டுல ஆமா மாமா கொண்டு வருவாரு, நல்லா இருக்கும். முட்டை போட்டுதான் வந்து பொரிச்சு சாப்பிடுவோம் நாங்க. எங்க சித்தி கூட அதான் சொல்லிச்சு, முட்டை போட்டு பொரிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு. நம்ம சிக்கன் குழம்புல வைக்க போறோம். கறி குழம்புல போட்டாதான் அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. முந்திரி கொட்டையில இந்த தோல் எல்லாமே எடுத்துட்டேன். இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி கல்யாணத்துதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா முத்தன முந்திரி, இந்த பச்சை பச்சையா இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா சின்னதா பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஓரமா வச்சிடலாம். நம்ம சிக்கன் குழம்பு வந்து வைக்கலாம். எப்பயும் போலதான் வந்து சிக்கன் குழம்பு வைக்க போறேன்.
ஸோ அதுக்கு தேவையான பொருளை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வானல் காயுது, எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிட்டு இருக்கு. இதுல சோம்பு போட்டுடலாம். சோம்பு பொரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். கருவேப்பிலை போட்ட உடனே வெங்காயத்தை போடணும், இல்லைன்னா வச்சுக்கோங்க எண்ணெய் மூஞ்சில தெரிச்சிடும். ஆல்ரெடி முந்திரி கொட்டை உடச்சே முந்திரி பால் மூஞ்சி பூரா சங்கீதா கைய கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் கலரா ஆயிடுச்சு. ஆமா, வெள்ளை வெள்ளையா ஆயிடுச்சு. கை வெள்ளையா இருக்குது. நாளைக்கு பாரு எல்லாம் கருப்பு கருப்பா ஆகும்னு நினைக்கிறேன். வெந்து போயிடும் நினைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துடலாம். அப்படியே தட்டி வச்சிருக்கேன், சேர்த்துடலாம். இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா காஞ்சி போன மாதிரி இருந்ததா? காஞ்சா நார் நாரா இருக்குது. தட்டனா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல. எனக்கு தெரிஞ்சு சுக்கு மாதிரி மாறிடும்னு நினைக்கிறேன். இஞ்சி காஞ்சா சுக்கா மாறிடும். பவுடர் தான் வரும் இதுக்கு அப்புறம். அது தட்டனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டோன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். என் சமையல் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? மட்டன் குழம்பு வச்சாலும் இதே மாதிரி தான் வைக்கிறேன், சிக்கன் குழம்பு வச்சாலும் இது மாதிரி தான் வைக்கிறேன். என்ன ஒன்று மசாலாவை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவேன். இதுல சிக்கன் மசாலா போடுவேன், அது மட்டன் மசாலா போடுவேன். மற்றபடி வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறது வந்து பார்த்தோன்னா சேம் ஆசிட்ல எப்பயும் வதக்கிற மாதிரி எல்லாரும் அப்படிதான் வச்சாகணும். ஒரு வேளை அரைச்சி கிரிச்சு ஊற்றி வைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா மட்டன் குழம்பு இது மாதிரி வைக்கணும், சிக்கன் குழம்பு இது மாதிரி வைக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அரைச்சி ஊற்றி வைப்பாங்க, வித்தியாசமா வைப்பாங்க. நம்ம அரைச்சி ஊற்றுற பழக்கெல்லாம் கிடையாது. அப்படியே வந்து பார்த்தோன்னா வதக்க வேண்டியதான். தேங்காவே வந்து பார்த்தோன்னா எனக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அது கூட அரைச்சி ஊற்ற மாட்டோம் சில டைம்லாம். மேக்ஸிமம் சிக்கன் குழம்புலாம் நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டனில் மட்டும்தான் ஊற்றுவோம். அதுதான் சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து வதக்கிடலாம். நல்லா வதங்கின பிறகு சிக்கனை போட்டுக்கலாம். ஓகே பேபி. இந்த சைடு சாப்பாடு ஒலை வந்து போட்டிருக்கேன். இன்னும் ஒலை காயில ஒலை காய்ச்சாதான் அரிசி கழுவி போட முடியும். அரிசி ஊற வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் கூட வந்து செஞ்சுட்டே போவோம். முடிஞ்ச உடனே 2 பேரும் சாப்பிடலாம். ஓகே. இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா போட்டுடலாம். நல்லா மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அழகா அலசி வச்சிருக்கேன் சிக்கனை. அதை வந்து சேர்த்துக்கலாம். ஆமா, நான் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இதுல சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துடலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா. ஆமா, சிக்கன் மசாலா, சிக்கனுக்கு ஏற்ற உப்பு, கல் உப்பு. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் தக்காளி பழம் வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும் மசாலாவோட. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிக்கன் ரெடி ஆயிடும். ஆமா, சிக்கன்லாம் குயிக்கா வெந்துரும். அதனால ஒரு 5 நிமிஷம் வதக்கணும் வச்சுக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுன்னா ரெடி. அதுக்கப்புறம் கடைசியா தான் முக்கியமான ரெசிபி சேர்க்கறோம். ஆமா, முந்திரி பயிர் சேர்க்கணும். மாஸ்டர் செஃப் எங்க போனீங்க? பாப்பா என்ன பண்றேன்னு பாத்துட்டு இருக்கேன். டிவி பாக்குறாரு. ஆமா, நின்னுக்கிட்டே பாக்குறாரு. அந்த அட்டை மேல இப்படி கைய வச்சு நீ இப்படி பாக்குற சில மாதிரி நின்னு பாத்துட்டு இருக்கா. என்னடா எங்கடா காணும்ன்றத அடியில உச்சா போய் நனைஞ்சு போயிருக்கு. அதை கூட கண்டுக்கல. ரொம்ப சைலண்டா கிச்சன் பக்கமே வரலன்னு பார்த்தா அந்த அளவுக்கு சின்சியரா வந்து பாக்குறது உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. கரெக்டா? ஆமா, இவ்வளவு நேரம் இங்கதான் வந்து நை 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 நீ நண்பா. அதனால வந்து பார்த்தேன்னா அவளோட டிவி போட்டுவிட்டு அங்க நிக்க சொல்லியிருந்தேன். அவளும் அழகா டிவி பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு டிவி எல்லாம் போட்டு. ஏன்னா போறது இல்ல. ஸோ தனியா இருக்கிற மாதிரியே இருக்கா. அவள் டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கா. ஸோ அதனால டிவியே கொஞ்ச நாளைக்கு போடவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நீ டிவி போடுறதுனால அவள் டிவி அவ்வளோ சின்சியரா பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாமா? அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சிக்கன் கிரேவி ரெடி. பச்சை முந்திரி சிக்கன் கிரேவி. சூப்பர். முக்கியமா அந்த பச்சை முந்திரின்ற வார்த்தையை வந்து சேர்த்துக்கணும் இதுல. சரி, ஓகே. பச்சை முந்திரி சிக்கன் கிரேவி. இந்த முந்திரிக்காக தான் நீ சிக்கன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா வாங்குனது. ஆமா, சிக்கனே. அதனால பச்சை முந்திரி சிக்கன் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதுல. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கட்டும். நான் வந்து தண்ணி ஊத்திட்டு மிளகாத்தூள் போடுவேன். இவர் வந்து இல்ல இப்பவே போட்டு வதக்குன்னு சொல்றாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியா தண்ணி ஊத்திடுவாங்க. அப்படிலாம் இல்ல பேபி. குழம்பு தூள் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே தனியா போடுவேன். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பெசரிடும் குழம்பு தூள். ஏன்னா மல்லியில நம்ம நிறைய சேர்த்துக்கிறோம்ல. இப்ப ரெட் சில்லி பவுடர்னா அது வந்து கம்மியா இருக்கும். சரி, கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துக்குவேன். ஏதாவது கம்பி கட்டுற கதைலாம் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம
குழம்பு தூள் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா மசாலா சூப்பரா வதங்கிடுச்சு, நல்லா திக்கா இருக்கு, அப்படியே இடக்குனா வறுவல் மாதிரி இருக்கும் போல. இப்ப என்ன பண்ணிடலாம், நம்ம குழம்புக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஓரளவு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப நிறைய வேணாம், கிரேவி மாதிரி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொச்சிட்டு இருக்கு, நல்ல வாசனை கம்ம கம்முன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்திரியும் சேர்த்துக்கலாம், பச்சை முந்திரி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா உங்க பாருங்க நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ நம்ம பச்சை முந்திரி சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வச்சு இறக்கலாம். ஓகே ஓகே பேபி. இங்க பாருங்க சூப்பரா வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அழகா ஒரு எடுத்து உள்ள போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க, பார்க்கவே வந்து பயங்கரமா இருக்கு. அட அட குழம்பு எப்படா ரெடி ஆகும்னு பாக்குறேன். குழம்பு சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபுல் கட் வேகல. ஏன் இவ்வளவு நேரம் வேகுது? ரொம்ப நேரமா உலை காஞ்சிட்டு இருக்கு, இந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோவா எரியுது பேபி, ரொம்ப நேரமா உலை காஞ்சது. இப்பதான் அரிசி போட்டு குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள வெந்துருமா இல்லையா? வெந்துடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு ஆர்வமா இருக்கு, நாக்குல எச்சு ஊறுது இப்பவே சாப்பிடுறதுக்கு. இதை மூடி போட்டு இது பச்சை முந்திரி குழம்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. வாவ் பச்சை முந்திரி சிக்கன் குழம்பு. ஆமா இங்க பாத்தீங்களா முந்திரி சிக்கனும் கலந்து இருக்கு, செம்மையா இருக்கு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பச்சை முந்திரி சிக்கன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை அப்படியே மேலாப்புல தூவி விட்டு நல்லா கம வாசமா இருக்கும். தூவி கிண்டி ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஆமா நான் சாதமும் வடிச்சிட்டேன், இப்போ வந்து சாப்பிட்டுடலாம். இது மாதிரி தயாரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சமைச்சனா வச்சீங்களா, ஒரு 2-3 தட்டு சாதம் கூட கபகபன்னு இறங்கிடும், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே நல்லா அட்ராக்டிவா இருக்குது. இது வந்து நம்ம கண்ணுக்கு விருந்து, வாய்க்கு விருந்து. நீங்க பாத்தியா? வாவ். பச்சை முந்திரி சிக்கன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இந்த முந்திரி சாப்பிடுறதுக்கு இருக்கு டேஸ்ட், செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல். ஆமா குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி பச்சை முந்திரி கிடைச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. குட்டி பொண்ணு சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆமா முந்திரி எல்லாம் வந்து பாப்பா கொடுத்தேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுற, அப்படியே நல்லா நைஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுறதுக்கு ஆமா நல்லா சூப்பரா இருக்கு. முந்திரி பறிச்சு வந்து சிக்கன் குழம்புனா வேற லெவலா சமைச்சு சாப்பிட்டேன். ஆமா ஒரு ஃபுல் கட்டு கட்டணும் ரெண்டு பேரும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. பட் அதோட பின்விளைவு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கிளீன் பண்ணும் போதே காட்டினாலே மேல வெள்ளையே வந்து பாத்தீங்கன்னா இருந்தது, அது ஃபுல்லா இப்ப எப்படி ஆயிடுச்சு பாருங்க, அப்படியே புண்ணாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க கை கால்ல ஆசிட் தெரிச்ச மாதிரி அப்படியே பொங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், காயமாயிடுச்சு ஃபுல்லாவே. எல்லாம் நீங்க பாக்க வெள்ளையா இருந்தது, ஆனா பயங்கரமா எரிஞ்சுது. நான் இந்த கால்ல தான் இப்படி அழுத்தி வச்சுக்கிட்டு இங்க ஒரு குத்தன பாரு, அது இப்படி தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பால் பட்ட இடம் தான், அதுமே காயமாயிடுச்சு. அது நெருப்பு காய எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுட்டுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கெல்லாம் அந்த பால் பட்டுதோ அந்த இடம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பொங்கிடுச்சு. ஈவன் நான் கண்ணுல கூட இங்க பாருங்க புருவத்துல கூட தெரிச்சது பாரு, இந்த இடத்துல 2 புள்ளி வந்து பாத்தீங்கன்னா பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா தான் அந்த பச்சை முந்திரி கொட்டை மட்டும் இல்ல, அந்த காஞ்சி பழத்துல இருக்கு பாத்தியா, அந்த முந்திரி கொட்டையை உடைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா பால் வரும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையா தான் பண்ணணும். ஸோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்வத்துல யாராவது வந்து வாங்கிட்டு வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணீங்கன்னா ஜாக்கிரதையா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்லணும்னு நினைச்சேன், ஏன்னா சாப்பிடுற வரைக்கும் சூப்பரா இருந்து எல்லாமே சொன்னல, புண்ணு ஆயிடுது வந்து பாத்தீங்கன்னா சொல்லல. அதனால வந்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஆனா மல்லாட்டை எடுத்துன்னு வந்து கொடுத்து கத்துறாரு. முந்திரி கொட்டைக்கு ஆசைப்பட்டு காலெல்லாம் புண்ணா போனதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம், ஆனா அது சாப்பிட நல்லா இருந்தது. உங்களுக்கு பச்சை முந்திரி கிடைச்சதுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.